வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவா லட்டு பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கேன். நெய் 3 ஸ்பூன், முந்திரி, திராட்சை. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. கடாயில நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய். நெய் உருகின பிறகு நம்ம முந்திரி சேர்த்துடலாம். நல்லா வறுத்துக்கலாம் முந்திரியை. இப்போ முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுல திராட்சையை பொரிச்சுக்கலாம். இப்போ திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் திராட்சையை. இப்போ இந்த நெய் கூட இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. நம்ம ரவையை சேர்த்துடலாம். நல்லா ரவையை வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். ரவையோட ஸ்மெல் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வாசனை வருது. இன்னும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ மிக்சியில் இதை லைட்டாக ஒரு திருப்பிக்கோங்க. ரொம்பலாம் அரைக்க வேணாம், லைட்டாக திருப்பினா போதும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட நம்ம 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அரைச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம திராட்சை முந்திரியை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி உருக வச்சுருந்தேன் அடுப்பில். அதில் அப்படியே சூடோடு ஊற்ற போகிறேன். இப்போ நீங்கள் ஆற வச்சு ஊற்றக்கூடாது, சூடாகவே ஊற்றணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். ஸோ சூடாகவே ஊற்றுங்க. அப்படியே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம சூடாக ஊற்றினா தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். ஸோ சூடாகவே நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கையில் மாவு எடுத்த பிறகு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ உருட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம மாவு எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கலாம். இப்போ சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி ஆகணும் இதை. ஏன்னா இது ரொம்ப ஒரு சுவையான ஒரு ரெசிபி கூட. இது நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரையை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி செஞ்சீங்க, எப்படி இருந்துச்சு, வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமே. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் தான் எங்களை இன்னும் சந்தோஷமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.